பிரதர் ஸ்டார்ட் பண்ணலாம் பிரதர். ஓகே பிரதர். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இயேசுவுக்கு நன்றி. ஒரு அற்புதமான ஒரு மாலை பொழுது மீண்டுமாய் ஜீசஸ் மினிஸ்ட்ரியின் கூடுகை ஒரு அற்புதமான ஒரு இறை வழிபாட்டிலே நாம் இணைந்திருந்தோம். ஆண்டவருடைய பிரசன்னத்திலே இருக்கிறோம். இறை வழிபாடு, இறை புகழ்ச்சி ஏறெடுக்கும் போது நம்முடைய கட்டுக்கள் எல்லாம் உடைகிறது, விடுதலை உண்டாகிறது. ஆண்டவரை புகழ புகழ நம்முடைய கட்டுகள் எல்லாம் உடையும். அதுதான் உண்மை. அப்பேற்பட்ட ஒரு நல்ல ஒரு அற்புதமான ஒரு இறை வழிபாடு. அந்த இறை வழிபாட்டிலே நம்முடைய ஆண்டவருடைய பிரசன்னத்தோடு அமர்ந்திருக்கிறோம். உங்கள் அனைவரையும் மீண்டுமாய் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். அன்புக்குரியவர்களே, விசுவாசம் குறித்து தொடர்ந்து நாம் இறை வார்த்தையின் அடிப்படையிலே சிந்தித்து வருகிறோம். இன்றைய நாளிலும் அந்த இறை வார்த்தை பயணத்தை தொடர இருக்கிறோம். எபிரேயர் 12வது அதிகாரம் 2வது வசனத்தின்படி நம்பிக்கையை தொடங்கி அதை வழிநடக்க தேவையான ஆற்றலை தந்து அதை நிறைவு செய்ய வைக்கிறவர் இயேசு கிறிஸ்து என்று நாம் வாசிக்கிறோம். அந்த சர்வ வல்லவரான இயேசு கிறிஸ்து அனைத்தையும் செய்து முடிக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல இந்த அற்புதமான இறைவார்த்தை கூடுகைக்கு தாகத்தோடு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் மீண்டுமாய் நான் வாழ்த்துகிறேன், உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அற்புதமான ஒரு வார்த்தை சொன்னாங்க சிஸ்டர் இந்த ஜபத்தினுடைய தொடக்கத்துல. வார்த்தை தான் இயேசு, இயேசுதான் வார்த்தை. ஆம் அன்புக்குரியவர்களே, வாழ்வு தருவது வார்த்தை தான். இறை வார்த்தை தான் வாழ்வு தருவது. அந்த வார்த்தை தான் மனு உருவாகி வந்த இயேசு கிறிஸ்துவாக இந்த மீட்பை தர வந்தவராக இருந்தார். அப்ப வார்த்தைக்கு அவ்வளவு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஏன்னா நீங்க இந்த கூடுகையில இத்தனை பேர் நம்ம கூடி வந்திருக்கும் போது இந்த வார்த்தைக்கு தாகத்தோடு முக்கியத்துவம் கொடுத்து வார்த்தை இல்ல அவரையே தேடி வந்திருக்கிறீங்க. இயேசு கிறிஸ்துவை தேடி வந்திருக்கிறீங்க. இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை என்று விசுவசித்து நீங்க வந்திருக்கிறீங்க. ஒவ்வொருவரும் இந்த ஜெப வழிபாட்டின் தொடக்கத்தில் இருந்து இறுதி வரை என்னோடு பேசுகிற வார்த்தை, ஆண்டவர் என்னோடு பேசுகிற வார்த்தை என்று நீங்கள் விசுவசிக்க உங்கள் விசுவாசத்தின்படியே ஆண்டவருடைய அந்த அற்புதங்களும் புதுமைகளும் நம்முடைய வாழ்க்கையிலே நடக்க ஆரம்பிக்கும். அதுதான் உண்மை. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அது எப்பேற்பட்ட நம் வாழ்க்கையில எப்பேற்பட்ட பிரச்சனைகள், சூழ்நிலைகள், கட்டுக்களாக இருந்தாலும் அத்தனையும் மாற்ற வல்லவர் நம் ஆண்டவர் இயேசு. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. என் அன்புக்குரியவர்களே, ஒவ்வொரு வாரமும் இந்த விசுவாசம் குறித்து ஒரு குறிப்பை தந்து கொண்டிருக்கிறேன். இன்னைக்கு விசுவாசம் என்றால் என்ன அப்படின்னு ஒரு குறிப்பை தர போறதில்ல. விசுவாசம் குறித்த ஒரு குறிப்பை தர்றேன். விசுவாசம் குறித்த ஒரு குறிப்பு எழுதி வச்சுக்கோங்க. உங்கள் வாயிலிருந்து வரும் வார்த்தைகளே உங்கள் விசுவாசத்தை வெளிப்படுத்தும் அளவுகோல். மறுபடியும் சொல்றேன், உங்கள் வாயிலிருந்து வருகிற வார்த்தைகளே உங்களுடைய விசுவாசத்தை வெளிப்படுத்தக்கூடிய அளவுகோல். என் அன்புக்குரியவர்களே, தொடக்கத்திலே ஒரு கேள்வி உங்கள்கிட்ட கேட்கிறேன். இப்ப எல்லாவற்றையும் அளக்கிறதுக்கு மீட்டர் இருக்கு. இப்ப குறிப்பா காய்ச்சல் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு. காய்ச்சல்னு வச்சுங்களேன், அதை அளந்து பாக்குறதுக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு. தெர்மாமீட்டர் சொல்லுவோம். வாயில வச்சு பார்ப்போம், கையில வச்சு பார்ப்போம். இப்படி இதய துடிப்பு அளக்கிறதுக்கு ஒண்ணு இருக்கு. ஸ்டெத்தஸ்கோப் இருக்கு. பிளட் பிரஷர் அளக்கிறதுக்கு கையில கட்டி பார்ப்பாங்க, ஒன்னொன்னு இருக்கு. அப்ப விசுவாசத்தை அளக்கிறதுக்கு எந்த மீட்டர் வச்சு செக் பண்ண? விசுவாசம் நம்முடைய விசுவாசத்தை எந்த மீட்டர் வச்சு செக் பண்ண முடியும்? அன்மியூட் பண்ணிட்டு சொல்லுங்க. நம் வாயின் வார்த்தைகள், வார்த்தைகளினால் செய்யலாம். யாக்கோபு எழுதிய திருமுகம் 3வது அதிகாரம் 2வது வசனம்.
நாம் எல்லோருமே அடிக்கடி தவறுகிறோம். பேச்சில் தவறாதோர் நிறைவு பெற்றவர் ஆவர். அவர்களே தம் முழு உடலையும் கட்டுப்படுத்த வல்லவர்கள். ஆமென். அப்படியே 6வது வசனத்தையும் வாசிங்க. நாவும் தீயை போன்றதுதான். நெறி கெட்ட உலகின் உருவே அது. நம்முடைய உறுப்புகள் ஒன்றாக அமைந்திருக்கும் இந்த நா நம் உடல் முழுவதையும் கரைப்படுத்துகிறது. அது நம் வாழ்க்கை சக்கரம் முழுவதையும் எரித்து விடுகிறது. எரிப்பதற்கான நெருப்பை ஆமென் எரிப்பதற்கான நெருப்பை நரகத்திலிருந்து பெறுகிறதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஒரு அற்புதமான பாருங்க, நம்முடைய வாழ்க்கை இதனோட கரு என்னன்னு பாருங்களேன். ஒரு சிறிய தீப்பொறி எவ்வளவு பெரிய காடாக இருந்தாலும் கொளுத்தி விடுகிறது, சாம்பல் ஆகிருது. இப்ப உதாரணத்துக்கு பாருங்க, அமெரிக்காவுல நடந்த நிகழ்வு நம்ம எல்லாருக்குமே தெரியும். எவ்வளவு பெரிய வல்லரசு நாடு, வளர்ந்த நாடு, இவ்வளவு அறிவியல் பூர்வம் இருக்கிற வளர்ந்த நாடு, அதை அணைக்கிறதுக்கு ஒண்ணுமே செய்ய முடியல. சிறிய தீப்பொறி நாடு முழுவதையும் கொளுத்து விட்டுருது, வாழ்க்கை முழுவதையும் அழிச்சிருச்சு, டெஸ்ட்ராய் பண்ணிருச்சு. பல ஆண்டுகள் சீரமைக்க வேண்டிய சூழ்நிலைக்கு அது தள்ளிருச்சு. அதே போலதான் ஒரு கப்பலை உதாரணம் சொல்றாரு பாருங்க யாக்கோபு. அந்த கப்பலை, பெரிய கப்பல், நம்ம வாழ்க்கை தான் கப்பல். நம்ம வாழ்க்கைங்கிறதான் கப்பல், வாழ்க்கை கப்பல். நம்ம கூட இந்த விசுவாச பயணம்ங்கிற தலைப்புல தான் நம்ம இப்ப சிந்திக்கிறோம். இந்த வாழ்க்கைங்கிற கப்பல்ல தான் நம்ம பயணம் மேற்கொண்டு இருக்கிறோம். கப்பல் கடல்ல போகும்போது காற்றடிக்கிற திசையில எல்லாம் போகக்கூடிய தன்மை உடையதுதான் கப்பல். இப்ப பஸ்ல டயர் வச்சு நம்ம போட்டுட்டு இருக்கோம், அப்படிலாம் இல்ல. இப்ப காற்றடிக்கிறது. அப்ப அந்த கப்பலை சரியான திசைக்கு திருப்புறது எதுன்னா சுக்கான். அது சிறிய சுக்கான் தான், கப்பல் அளவுக்கு சுக்கான் இருக்க வேண்டிய அவசியம் இல்ல, ஒரு கையளவுக்கு இருக்கிற சுக்கான் தான். அந்த சுக்கான் தான் கப்பலை தான் போக வேண்டிய இடத்துக்கு திசை திருப்பி வழி நடத்துது. அதே போன்றுதான் மனித நாவும் சொல்றாரு. மனித நாவும் அதே போன்றதுதான். நம்முடைய வாழ்க்கை எத்தகைய சூழ்நிலைகளிலே இருக்க வேண்டும் என்பதை தீர்மானிப்பது நம்முடைய வாயின் வார்த்தைகளே. அதனாலதான் நான் சொன்னேன், இந்த ஸ்டெதஸ்கோப் அளவுல சொல்லும்போது எந்த மீட்டரை வச்சு நம்முடைய விசுவாசத்தை கணக்கிட முடியும் அப்படின்னா, நாம் பேசுகிற வார்த்தை எந்த ஸ்டைல்ல பேசுறோம், நாம் எந்த அடிப்படையில பேசுறோம். தோல்வி மனப்பான்மையிலே சில பேர் பேசுவாங்க. சில பேர் விரக்தியாவே பேசுவாங்க. என்னத்த பண்ணோம், என்னத்த கல்யாணம் பண்ணி, என்னத்த குடும்பத்தை வச்சு. ஒவ்வொரு நாளும் அவிசுவாசமான வார்த்தைகள். அப்ப எந்த வார்த்தை, ஒரு சிலர் நெகட்டிவா நடக்கும் போது கூட அதை நெகட்டிவா சொல்ல முடியாத அளவுக்கும் பேசுறாங்க. குறிப்பா ஃபெய்த்ல வாழ்ற மனிதர்கள் அதை சொல்ல முடியல. இப்ப காய்ச்சல் அடிக்குதுன்னா கூட ஆமா காய்ச்சல் அடிக்குதுன்னு சொல்ல முடியல. அந்த அளவுக்கு ஒரு விசுவாச மனிதர்களும் இந்த காலகட்டத்துல நம்ம பாக்குறோம். எல்லாம் இருந்தும், கடவுள் எல்லா நிலையிலையும் நம்ம நல்லா வச்சிருந்தோம், அவிசுவாசமான வார்த்தைகளையே சொல்லிட்டு இருக்க மனிதர்களையும் நம்ம பார்க்கிறோம். அப்ப இறை வார்த்தை என்ன சொல்லுது? எந்த வார்த்தையை நீங்கள் பயன்படுத்துகிறீர்களோ அந்த வார்த்தையின் அடிப்படையிலே உங்கள் வாழ்க்கை தீர்மானிக்கப்படுகிறதுங்கிறதான் கரு. அதத்தான் இவ்வளவு அழகா சொல்றாரு யாக்கோபு. மனித நாவு தீப்பொறி போன்றது. ஒரு வார்த்தை வாயில இருந்து வெளியில வந்துருச்சுன்னா அது கெட்ட வார்த்தை, நெகட்டிவ் வார்த்தை, இருளின் தன்மைக்குரிய வார்த்தை. அப்படின்னா எங்க இருந்து அந்த நெருப்பை கொண்டுட்டு வருதுன்னா, நரகத்துல இருந்து அந்த நெருப்பை கொண்டு போடுது, நரகத்துல இருந்து. அப்ப பரலோக நெருப்பும் ஒண்ணு இருக்கணும், நரக நெருப்புன்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா பரலோக நெருப்புன்னு ஒண்ணு இருக்கணும். அதுதான் அக்கினியானவர், ஆவியானவர். அவர் என்ன செய்வாரு? புதிதாக்கிட்டு போயிடுவார். எந்தெந்த இடங்களில் எல்லாம் உருவின்றி இருக்கிறதோ, உலகு உருவற்று வெறுமையாக இருக்கிற போது ஆவியானவர் வரும்போது அங்க ஒரு நெருப்பு, அக்கினி, அங்க ஒரு உருமாற்றம் நடக்கும். அது பரலோக நெருப்பு. ஆனா இந்த நரக நெருப்பு என்ன செய்யுது? வாழ்க்கையை சிதைச்சிருது, எல்லா இருளின் தன்மைக்குள்ள மனிதர்களை கொண்டு போய் விட்டுருது. அது நரகத்திலிருந்து நெருப்பு வருதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. விவிலியத்துல, பைபிள்ல, நம்ம இறை வார்த்தையில அன்புக்குரியவர்களே நிறைய ஃபார்முலாக்கள் அடங்கி இருக்குது. நீங்க எங்கேயாவது அந்த ஃபார்முலாவை பார்த்திருக்கீங்களா? பார்த்திருக்கீங்களா? ஃபார்முலா சொல்ல முடியுமா? விவிலியத்துல ஏதாவது ஒரு ஃபார்முலா இருக்குன்னு சொல்ல முடியுமா?
பிரதர் இது மேக்ஸ்லயும் சயின்ஸ்ல இருந்தானே பிரதர், கெமிஸ்ட்ரியில இருந்தானே பிரதர் ஃபார்முலா வரும், பைபிள்ல ஃபார்முலா இருக்குன்னு சொல்றீங்களே என்ன அப்படின்னு கேக்குறீங்களா? யாருக்காவது தெரியுமா? ஃபார்முலா இருக்கு விவிலியத்துல. இது செஞ்சா இது நடக்கும், அதுதான் ஃபார்முலா. ஏதாவது சொல்ல முடியுமா? கொடுக்கப்படும். கரெக்ட். வேற யோசித்து பாருங்க, சொல்லுங்க. என் பெயரின் பொருட்டு இதை 100 மடங்கு பெற்றுக் கொள்கிறீர்கள். என் பெயரின் நற்செய்தியின் பொருட்டும் எதை கொடுத்தாலும் 100 மடங்கு திரும்ப பெற்றுக் கொள்கிறீர்கள். நீங்க கொடுத்தீங்கன்னா 100 மடங்கு கிடைக்கும். இதெல்லாம் ஃபார்முலா, ஒர்க் அவுட் ஆகும். 1+1 1+1 ஒரு ஃபார்முலா ஈக்குவல் டு 2 தான். அது 3 ஆக முடியாது, 1 ஆக முடியாது, 0 ஆக முடியாது, 2 அது வந்துதான். அது ஒரு ஃபார்முலா ஒர்க் அவுட் ஆயிரும். அதே போலதான் இறை வார்த்தையிலையும் நிறைய ஃபார்முலாக்கள் இருக்கு விவிலியத்துல. மண்ணிலிருந்து வந்தவன் மண்ணுக்கே திரும்புவான் பழைய ஏற்பாட்டுல. மரம் அந்தந்த மரத்தின் இனத்தின்படியே விதைகளை கொடுக்கும். மாமரத்துல இருந்து வேற விதை வரவே வராது. மாமரத்துல வாழைப்பழம் பழுது தொங்காது. அப்ப இது ஒரு ஃபார்முலா பாருங்க, இது ஒரு ஃபார்முலா. சிம்பிளா சொன்னா விதையும் அறுவடையும் சொல்லலாம். எதை விதைக்கிறோமோ அதை அறுவடை செய்ய முடியும். விதைப்பும் அறுப்புங்கிறது ஒரு ஃபார்முலா. எவ்வளவு நுட்பமா கடவுள் நமக்கு அதை உள்ள சொல்லி வச்சிருக்கிறாரு பாருங்க. நிலத்தில அது சார்ந்த மரம் வளருது. மரத்தை அந்தந்த இனத்தின்படியே தன் மரங்கள் கனி கொடுக்கட்டும்னு கடவுள் சொல்றாரு பாருங்க. எவ்வளவு ஞானம் பாருங்க, கடவுளுடைய ஞானம். அந்தந்த இடம், இதான் ஒரு ஃபார்முலா உள்ள இருக்கு. அப்ப இறை வார்த்தை நம்ம இப்படிதான் அதை நம்ம அணுகி செல்ல வேண்டும். இதுல விசுவாச பயணத்துக்கு அது நம்ம ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். ஏன்னா நம்ம விசுவாசத்தை நம்புறோம், விசுவாசிக்கிறோம் அப்படின்னு சொல்லும் போது எதை நம்புறோம்? நம்ம வார்த்தையை தான் நம்புறோம். வார்த்தையை சொல்லி அறிக்கையிடும் போது கலாத்தியர் புத்தகம் 3வது அதிகாரம் 13வது இறைவசனத்தை நம்ம ஓயாம சொல்லிட்டே இருக்கணும்னா, மரத்தில் தொங்கவிடப்பட்டோர் சபிக்கப்பட்டோர் என்று எழுதியுள்ளவாறு கிறிஸ்து நீர் எனக்காக சிலுவையிலே சாபமாகி என்னை சட்டத்தின் சாபத்திலிருந்து மீட்டுக் கொண்டீர், நன்றி இயேசுவே அப்படின்னு சொல்றோம். அப்ப இந்த வசனத்தை நாம நம்பும் போது, இந்த வசனத்தை விதைக்கும் போது, சிஸ்டர் அழகா சொன்னாங்க பாத்தீங்களா, இயேசுதான் வார்த்தை, வார்த்தை தான் இயேசு. இயேசுதான் வார்த்தைனா வார்த்தை தான் கடவுள், வார்த்தை தான் வல்லமையா செயல்பட முடியும். அப்ப இந்த வார்த்தையை நம்ம இருதயத்துக்குள்ள விதைக்கிறோம். எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும், எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும், எந்த ஒரு போராட்டங்களிலே நம்ம மனித வாழ்க்கையில ஈடுபட்டு இருந்தாலும் நம்ம அதுக்கேத்த ஒரு ஃபார்முலாவை எடுக்கிறோம். ஒரு ஃபார்முலாவை பைபிள்ல இருந்து எடுக்கிறோம், இறை வார்த்தை. இப்ப பொருளாதார நெருக்கடிக்கு பிலிப்பியர் 4:19 எடுக்கிறோம். இப்ப திருமண தடை, குழந்தை பேர் இல்லாம கர்ப்பப்பையை படைத்தவர் கர்ப்பப்பையை அடைப்பாரான்னு சொல்றோம் நம்ம. இப்ப இதெல்லாம் ஃபார்முலாக்கள். மன்னியுங்கள் மன்னிக்கப்படுவீர்கள். நம்ம மன்னிக்கணும், மன்னிச்சா நம்மளும் மன்னிக்கப்படுறோம். கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். அது எப்படி கொடுக்கப்படும்? ரிசல்ட் வந்து அவரோட தன்மையில கொடுக்கப்படும். ரிசல்ட் வந்து அவரோட தன்மையில வரும். எனவே இத்தகைய ஒரு ஃபார்முலா இந்த இறை வார்த்தைக்குள்ளே ஒளிந்திருக்கிறது. இந்த விசுவாச பயணத்துல இதெல்லாம் நம்ம ஷார்ப்பா கண்காணித்து கொண்டு நடக்க வேண்டிய பகுதிகளாக இருக்கிறதே நண்புக்குரியவர்களே. புதிய ஏற்பாட்டுல பாருங்க, யோவான் 11:40 நம்பினால் கடவுளின் மாட்சியை பார்ப்பீர்கள் சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் ஃபார்முலா. நம்பினாதான் கடவுளை மாட்சியை பார்க்க முடியும். நான் நம்பவே மாட்டேன், இறை வார்த்தையை வாசிக்கவே மாட்டேன், இறை வார்த்தை பகிர்வை நான் கேட்கவே மாட்டேன், தியானிக்கவே மாட்டேன் அப்படின்னா மாட்சியை எப்படி பார்க்க முடியும்? நான் விதைக்கவே மாட்டேன், ஆனா கனி வரணும், எப்படி? சாத்தியமே இல்லையே. அது ஒரு ஃபார்முலா, இது ஒர்க் அவுட் பண்ணணும். நம்ம இதுல வெற்றி வாழ்வு வாழணும். நம்ம இதுல விசுவாச பயணத்துல நம்ம இயேசுவோடு நடக்கணும் அப்படின்னா அந்த ஃபார்முலாவை நம்ம ஒர்க் அவுட் பண்ணிதான் ஆகணும். கணக்கு இந்த ஃபார்முலாவை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் இருந்திருக்கும். ஒரு ஃபார்முலான்னு உருவாக்குனாங்கல்ல, கடவுள் நமக்கு ஆதியிலே இது கொடுக்குறாரு பாருங்க. ஆதியிலே இதை கொடுத்திருக்கிறாரு. இதெல்லாம் ஒரு ஃபார்முலா. விதைங்க, கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி உங்களுக்கு கொடுக்கப்படும். பல கடன் பிரச்சனையில இருக்கிறாங்க, பொருளாதார பிரச்சனையில இருக்கிறாங்க அப்படின்னா, அப்ப இங்க பொருளாதார பிரச்சனையில இருக்கிறனே, கடன் பிரச்சனையில இருக்கனே,
இது வார்த்தை இப்படி சொல்லுதே, கொடுங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கே. அப்ப நம்முடைய தகுதிக்கு ஏற்ப நம்ம கொடுக்கும் போது கொடுக்கப்படும் சொல்லியிருக்கேன். ஒரு செஞ்சு பார்ப்போமே, இந்த ஃபார்முலா ஒர்க் அவுட் பண்ணி பார்ப்போமே. அதுதான் விசுவாச பயணம், அதுதான் விசுவாச முயற்சிகள். விசுவாசத்தின் முயற்சிகள் இதுதான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஒரு அடிப்படையில நீதிமொழிகள் 18:20 யாராவது ஒருத்த வாசிங்க. நீதிமொழிகள் 18:20. ஒருவர் நாவினால் எதை விதைக்கிறாரோ அதையே உண்பார். தம் பேச்சின் விளைவையே அவர் துய்த்தாக வேண்டும். ஆமென். ஆமென், ஆமென். நீங்க பாருங்க, நல்லா கவனிங்க. ஒரு நாவினால் எதை விதைக்கிறாரோன்னு சொல்லப்பட்டிருக்கு. நாவினால பேசத்தானே செய்வோம், சொல்லுதானே உருவாகும், வார்த்தை தானே நாவுல இருந்து போகுது. அப்ப அந்த நாவு, வார்த்தை, அந்த சொல்ல கடவுள் என்ன சொல்றாரு? இறை வார்த்தையில என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அது விதைன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவர் நாவினால் எப்படி விதைக்க முடியும்? நம்ம ஒரு மாங்கொட்டை விதை, நெல்மணிகள் விதையா விதைக்கிறோம், அதுதான் விதைன்னு நம்ம சொல்றோம். ஆனா இறைவார்த்தை என்ன சொல்லுது? ஒருவர் நாவினால் எதை விதைக்கிறாரோ, நீதிமொழிகள் 18:20, ஒருவர் நாவினால் விதைக்கிறாருன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப அந்த விசுவாச பயணத்துல நம்முடைய விசுவாசத்தின் அளவுகோல் எங்க இருக்குன்னா, நம்ம பேசுகிற வார்த்தையில தான் இருக்குது என் அன்புக்குரியவர்களே. நம்ம எந்த வார்த்தையை நம்ம பேசுறோமோ அந்த வார்த்தையின் அடிப்படையில தான் நம்மளோட விசுவாச வளர்ச்சி கட்டமைக்கப்படுகிறது, அது உருவாகிறது, வளர்கிறது. ஹல்லேலூயா. சரி, இந்த ஒரு அடித்தளத்தோடு நாம் இன்னைக்கு இந்த மெயின் மெசேஜுக்கு வருவோம். அப்ப இவ்வளவு நேரம் என்ன பிரதர் சொன்னீங்க? இவ்வளவு நேரம் ட்ரெய்லர் தான் ஓட்டுனீங்களா அப்படின்னா, ஆமா ட்ரெய்லர் தான் இது. இனிமே அந்த மெயின் பிக்சருக்கு போறோம். மெயின் பிக்சருக்கு போலாம் வாங்க. ஏன் அப்படின்னா, இன்னைக்கு ஒரு முக்கியமான மெசேஜ் இது. நம்முடைய இந்த விசுவாச பயணத்துல நிறைய அரண்கள் நம்மை சூழ்ந்து இருக்கின்றன, நிறைய அரண்கள். நீங்க பாருங்க, ஒரு கட்டடம், பழைய கட்டடம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பழைய கட்டடம் ஒரு மண் கட்டடம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். மண் கட்டடத்தை இடிச்சிட்டு நம்ம புது கட்டடம் கட்டணும் அப்படின்னா ஈஸியா இடிச்சிட்டு மண் கட்டடத்தை காலில் எத்தி விட்டா கூட உடஞ்சிடும், ஒரு 2 வாளி தண்ணி ஊத்தினா கூட கரைஞ்சு ஓடிடும். ஆனா கீழே பாறை, ஆனா மேல கட்டடங்கள் இப்படிதான் இருந்துச்சு வச்சுங்களேன், அதெல்லாம் உடைக்கிறது ஒரு கஷ்டம். இதெல்லாம் அரண், அரண் சொல்லப்பட்டிருக்கிறது. விவிலியத்துல சொல்லப்படுகிற அரண்ங்கிறது இந்த மைண்ட்ல உள்ள அரண் தான். உங்களோட அரண் நொறுக்கப்படணும், உடைக்கப்படணும் அப்படின்னால அந்த பேஸ்மெண்ட்டை உடைச்சு நொறுக்கணும். அப்பதான் அந்த மனதின் அரண்கள் உடையும் போதுதான் விசுவாசத்துல உண்மையான இறை வார்த்தையின் அர்த்தங்களும் இறை வார்த்தையின் வெளிச்சங்களும் நமக்கு புரிய ஆரம்பிக்கிறது. எனவே இந்த ஒரு சிந்தனையின் அடிப்படையில நாம இந்த இறைவார்த்தை தியானத்துக்குள் கடந்து செல்வோம். என் அன்புக்குரியவர்களே, யாக்கோபு எழுதிய திருமுகம், அதே யாக்கோபு எழுதிய திருமுகம், செல்லா சிஸ்டர் மட்டும் வாசிங்க. 5வது அதிகாரம் 10-11 வசனத்தை மட்டும் வாசிங்க சிஸ்டர். அதன் அடிப்படையிலே நாம் இந்த தியானத்தை வைத்துக் கொள்வோம், இறைவார்த்தை தியானம். அன்பர்களே, நீங்கள் துன்பத்தை தாங்குவதிலும் பொறுமையை கடைபிடிப்பதிலும் ஆண்டவரின் பெயரால் பேசிய இறைவாக்கினரை உங்களுக்கு மாதிரிகளாக கொள்ளுங்கள். தளரா மனமுடையோர் பேறு பெற்றோர் என்கிறோம். யோபுவின் தளரா மனத்தை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். இறுதியில் ஆண்டவர் என்ன செய்தார் என்பதும் உங்களுக்கு தெரியும். ஏனெனில் ஆண்டவர் மிகுந்த பரிவுள்ளமும் இரக்கமும் கொண்டவர். ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அன்புக்குரியவர்களே, இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பகுதி. இந்த விசுவாச பயணத்துல கொஞ்சம் ஒரு முக்கியமான ஒரு பகுதி. நல்லா கவனிங்க. இந்த வார்த்தை, வாசிக்கப்பட்ட வார்த்தையில ஒரு கதாமாந்திர சொல்லப்பட்டிருக்குல்ல, அவர் யாரு? யோபு. ஓகே. யோபுவை பத்தி தான் இப்ப நம்ம பேச போறோம். யோபு பத்தி தான் சிந்திக்க போறோம். யோபு எத்தனை பேருக்கு பிடிக்கும்? ஒருத்தருமே கை தூக்க மாட்டேங்கிறீங்களே, யாருக்குமே பிடிக்காதா? ஓகே, கடவுளுக்கு நன்றி. ஏன் பிடிக்கும்? அவர் கடைசி வரைக்கும் அவங்க வைஃப் கூட சொன்னாங்கல்ல, இவ்வளவு நடந்துச்சு, அவரை மறுதளிச்சுட்டு போய் செத்து போயிடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா கூட அவர் அவரு நிலைச்சிருந்தாரு ஆண்டவருக்காக, கடவுளோடு இருந்தார். கடவுளோடு இருந்தார். ஓகே, வேற ஏன் பிடிக்கும்னு சொல்லுங்க. இறுதி வரை மன உறுதியோடு இருந்தார்.
ஓகே ஓகே, நன்றி, கடவுளுக்கு நன்றி. நான் இன்னொரு கேள்வி கேட்கிறேன், அதுக்கு பதில் சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட் பிரதர். சொல்லுங்க பிரதர். அவரு எல்லா சூழ்நிலையிலும் கடவுளை மறக்காம எத்தனை துன்பம் வந்தாலும் கடவுளை மட்டும் அவரு இழக்கவே இல்லை அந்த யோபு. ஓகே பிரதர், ஓகே பிரதர், கடவுளுக்கு அவர் நன்றி. நாவால நீங்க பாவம் செய்யல. நாவால பாவம் செய்யல. ஓகே, கடவுளுக்கு நன்றி. நான் இன்னொரு கேள்வி கேட்கிறேன், அதுக்கும் பதில் சொல்லிருங்க. அதன் அடிப்படையில் தான் இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். இப்ப யோபுவை பின்பற்றி இந்த விசுவாச பயணத்திலே நீங்க எப்படி நடைபயணம் போக போறீங்க? எப்படி பயணம் செய்ய போறீங்க? யோபுவை பின்பற்றி விசுவாச பயணத்துல எப்படி நீங்க பயணிக்க போறீங்க? இதான் கேள்வி. எந்த முன்மாதிரியை யோபுவை வைத்து பின்பற்றுகிறீர்கள்? விசுவாசத்துக்கு, எளிமையா கேக்குறேன், விசுவாசத்துக்கு யோபுவை எப்படி நீங்க பின்பற்றுறீங்க? எந்த சூழ்நிலையிலும் நன்மை வந்தாலும் தீமை வந்தாலும் ஆண்டவர் நம்ம இழக்கக்கூடாது. அதான் என்னுடைய கான்செப்ட். இதுல நன்மை வந்தாலும் ஆண்டவர் மட்டும் கைவிடவே கூடாது. அவருக்கு துன்பமும் கொடுப்பாரு, நமக்கு நன்மைகளும் கொடுக்கிறாரு. ஆனா எந்த சூழ்நிலையிலும் அவர் நம்ம கைவிடாம இருக்கணும். கடவுள் துன்பமும் கொடுப்பாரு, நன்மையும் கொடுப்பாரா? ரெண்டையும் சகித்து கொள்ளணும் பிரதர். நம்ம கஷ்டம் வந்தா வேலைக்கு ஓடுறது கிடையாது. சரி, ஓகே 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 ஓகே. வேற அதை தான் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம் நம்ம. வேற யாராவது சொல்ல வேண்டிய இருந்துச்சுன்னா பேசுங்க கொஞ்சம், தயவு செஞ்சு. சிஸ்டர் பியூலா சிஸ்டர். நான் யோபு கிட்ட இருந்து கத்துக்கிட்டது, இவர் சொல்லுவார்ல பிரதர், நான் பயந்தவால எனக்கு நேர்ந்தது அப்படின்னு. அதுல இருந்து நான் கத்துக்கிட்டு நான் பயப்படக்கூடாது அப்படின்ற மாதிரி. ஏன்னா நம்ம பயந்து அது மாதிரியே நடந்துரும். அதனால பயப்பட மாட்டேன். கடவுளுக்கு நன்றி. சரி, யோபுட்ட இருந்து எந்த விசுவாச வார்த்தையை எடுத்துக்கீங்க? அவங்க பேசின வார்த்தை, எந்த விசுவாச வார்த்தை உங்களுக்கு பிடிக்கும் அதையும் சொல்லுங்க. இப்படியும் கேக்குறேன் நான். அவர் வந்து சொல்றாரு, கடவுள் வந்து எனக்கு கொடுத்தாரு, அவரு என்கிட்ட இருந்து எடுத்துக்கிட்டாரு. அப்ப வந்து என்கிட்ட இருந்து நான் குடுக்கறதுக்கும் எடுக்கிறதுக்கும் என்கிட்ட இருந்து ஒண்ணும் இல்ல. ஆண்டவர் கொடுத்தாரு, ஆண்டவர் எடுத்துக்கிட்டாரு. அதனால நான் வந்து அவரு வந்து எந்த ஒரு விஷயத்திலயும் நான் அவரை தூற்ற மாட்டேன், அவருக்கு எதிரா நான் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. சரி, அந்த வசனம் உங்களுக்கு பிடிக்குமா சிஸ்டர்? பிடிக்குமானாக்கா பிரதர், அவரு எதுவுமே வந்து ஆண்டவர் வந்து கொடுத்தாரு, ஆண்டவர் எடுத்துக்கிட்டாரு. அதனால எனக்கு வந்து நான் எதையும் வந்து அவர்கிட்ட எதையும் இழக்கல அப்படின்னு சொல்றாரு. அது ஒண்ணு. ஆனா அவருக்கு இருந்து அந்த பயம், சிஸ்டர் சொன்ன மாதிரி, பியூலா சிஸ்டர் சொன்ன மாதிரி, பயந்தவாறு எனக்கு நடந்ததுன்ற மாதிரி. பயப்படக்கூடாது, ஆண்டவர் இருக்கும்போது நமக்கு எல்லாமே வந்து அவரு நமக்காக செய்வாரு, எதையும் செய்து முடிச்சிட்டாரு அப்படின்னு இருக்கும்போது நம்ம பயப்படக்கூடிய தேவை இல்லை. அது ஒண்ணு பிரதர். ஆனாலும் அவருடைய பேர் வந்து அந்த நம்பிக்கை லிஸ்ட்ல வராதது ஒரு இது தானே பிரதர். நமக்கு நம்பிக்கையில எடுக்கும் போது அதுதான். அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம், பேசுவோம், அதை பத்தி பேசுவோம். இதுதான் அரண் சொல்லி சொன்னேன் நான். ஏன் தொடக்கத்திலே சொன்னேன் பாத்தீங்களா, ஒரு அரண் இருக்கு, அந்த அரணை உடைச்சா மட்டும்தான் விசுவாசத்துல நம்ம கரெக்டா பயணிக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னால, இதான் அரண்கள். நம்ம இப்ப பேசுறதா இந்த ஒரு சிலருக்கு மாற்று கருத்து இருக்கும். இப்ப யோபுவை பத்தி பேசும்போது மட்டும் இது வந்து இது என்னை பொறுத்தவரையில நான் தனிப்பட்ட விதமா சொல்றேன், கிறிஸ்தவர்களினுடைய மாபெரும் அரணாக இருக்கிறாரு யோபு. மாபெரும் அரணாக இருக்கிறார். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, நம்ம பின்னாடி டிஸ்கஸ் பண்ணும்போது அதை நம்ம புரிந்து கொள்வோம். யோபுவை பற்றி சொல்லும் போது என் அன்புக்குரியவர்களே, யோபுவோடைய புத்தகத்தின் தன்மை என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஒவ்வொரு புத்தகமும் ஒவ்வொரு தன்மை கொண்டது. விவிலியத்துல நமக்கு கொடுக்கக்கூடிய புத்தகம், இந்த முதல் 5 நூல்கள் தோரா அப்படின்னு சொல்லுவாங்க. கட்டளைகள் தான் இருக்கும். கட்டளைகள் தோரான்னு சொல்லிட்டு 5 நூல்கள். அப்புறம் இறைவாக்கினர் நூல்கள், ஞான நூல்கள், திருப்பாடல்கள், நற்செய்தி நூல்கள், பவுலடியார் எழுதிய திருமுகங்கள், மற்ற திருத்தூதர்கள் எழுதிய திருமுகங்கள், கடைசியா திருவெளிப்பாட்டு நூல். இந்த எல்லா நூல்களுமே ஒரே தன்மையை கொண்டது அல்ல, எல்லாம் வேற வேற தன்மைகளை கொண்டது. திருவெளிப்பாட்டு நூல் டோட்டலா வேற, இந்த ஃபர்ஸ்ட் 5 நூல்கள்ங்கிறது டோட்டலா வேற, இறைவாக்கினர்கள் நூல்ங்கிறது டோட்டலா வேற, நீதி தலைவர்கள் அரசர்கள் நூல்ங்கிறது டோட்டலா வேற தன்மை கொண்டது. அதே போல நற்செய்தி நூல்கள் வேற தன்மை கொண்டது, திருமுகங்கள் வேற தன்மை கொண்டது, திருவெளிப்பாடு வேற தன்மை கொண்டது. ஆனா எல்லாம்
கடவுளை குறித்து கடவுளுடைய வெளிப்பாடுகளை சொல்கிற நூலாக இருந்தாலும் இந்த நூல்களுக்கு தனித்தனி தன்மைகள் உண்டு. ஒரு ஸ்பெஷல். இப்ப பாருங்க, திருப்பாடல்கள்ல வெறும் பாட்டா வரும் பாருங்க. பாட்டா இருக்கு பத்தியா, கதை சொல்லலாம் இங்க எங்கேயுமே. திருப்பாடல், சங்கீதம் அப்படிதான் சொல்றோம் நம்ம. அப்ப இந்த யோபு நூல்ல என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஞான இலக்கிய நூல்களுள் இது ஒண்ணு. ஞான இலக்கியம், இது ஒரு இலக்கியம், ஞான இலக்கிய நூல். இதனோட தன்மை என்னன்னா, ஒரு ஹிஸ்டரி. அன்புக்குரியவர்களே, இது ஒரு வரலாறு. மற்ற எந்த நூல்கள்லையும் ஒரு முழு மனிதனை, ஒரு கேரக்டரை ஃபுல்லா ஹீரோ மாதிரி காமிச்ச நூல்கள் எந்த நூலும் இல்லை. எல்லா நூல்லையுமே எல்லாம் கலந்து இருக்குமே ஒழிய, யோபுல மட்டும்தான் அவரை பற்றி, அவர் நடந்த விஷயம், அவருக்கு நடந்த துன்பங்கள், அவர் எப்படி முன்னைய நிலை, பின்னைய நிலை, அவரோட நண்பர்கள் உறவாடினது, கடைசியா கிடைச்ச விடுதலை, இப்படி காட்டப்பட்டிருக்கிறது யோபு நூல்ல மட்டும். என் அன்புக்குரியவர்களே, இப்ப நம்ம அதை எப்படி பார்க்கணும் அப்படின்னு பாருங்க. இதுல இந்த நூல்ல நிறைய ரகசியங்கள் ஒளிந்திருக்கிறது. மிஸ்ட்ரி, நிறைய மிஸ்ட்ரி உள்ள இருக்கு. இந்த நூல் டோட்டலா தப்புன்னு சொல்லல, டோட்டலா நல்லதுன்னு சொல்ல முடியாது. எல்லா வார்த்தைகளும் நல்ல வார்த்தைகள்னு சொல்ல முடியாது. எல்லா வார்த்தைகள் கெட்ட வார்த்தைகள்னு சொல்ல முடியாது. எல்லாமே சாத்தான் பேசின வார்த்தைன்னு சொல்ல முடியாது. எல்லா வார்த்தைகள் கடவுள் பேசின வார்த்தைகள்னு சொல்ல முடியாது. இவ்வளவு விஷயம் இருக்கு இதுக்குள்ள, இவ்வளவு விஷயம் இருக்கு. இப்ப தனித்தனியா பிரித்து நாம் இந்த வார்த்தையின் உள்ள அர்த்தங்களை நம்ம புரிந்து கொள்ளும் போதுதான் இந்த நூலுடைய தன்மையை நம்ம புரிந்து கொள்ள முடியும். ஏன் இப்படி நடந்தது, எதுக்காக இப்படி பேசுறாரு, ஏன் இப்படி நடக்குது, என்ன எல்லாத்தையுமே நம்ம பார்க்கணும். கொஞ்சம் கொஞ்சமா நம்ம பார்ப்போம். தயவு செஞ்சு இது ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டா இருக்கு. எங்க அப்படின்னா, விசுவாச பயணத்துல இது ஒரு தடையாக இருக்கிறது. அவர் ஒரு கடவுளே சாட்சி கொடுத்த மனிதர் தான், மாற்று கருத்தே இல்ல. அவர் நீதிமான் தான், நேர்மையாளர் தான். அதுல மாற்று, தமக்கு கடவுளுக்கு உகந்தவராக வாழ்ந்தவர் தான். கடவுளே சொல்றாரு. அது முதல் அதிகாரத்திலே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. முதல் வசனத்தை வாசிங்க. யோபு நூல் முதல் வசனம் வாசிங்களேன். ஊசு என்ற நாட்டில் யோபு என்ற ஒருவர் இருந்தார். அவர் மாசற்றவரும் நேர்மையானவருமாய் இருந்தார். கடவுளுக்கு அஞ்சி தீயதை விலக்கி வந்தார். அவரோட இன்ட்ரோடக்ஷன் பாருங்க, இப்படி இருக்கு. இன்ட்ரோடக்ஷனே சூப்பர் இன்ட்ரோடக்ஷன். அவரு சூப்பர் இன்ட்ரோடக்ஷன். அதுக்கு அடுத்து பாருங்க, சாத்தான் ஒரு வார்த்தை சொல்றான் பாருங்க. சாத்தான் சொல்ற வார்த்தையை வாசிங்க. அந்த சம்பவம் எல்லாம் நடக்குது பாருங்க. இதெல்லாம் நம்ம அடுத்து பார்ப்போம். அந்த 10வது வசனத்தை வாசிங்க. 10, 11. 9வது வசனத்துல இருந்து. மறுமொழியாக சாத்தான் ஆண்டவரிடம், ஒன்றுமில்லாமலா யோபு கடவுளுக்கு அஞ்சி நடக்கிறான்? அவனையும் அவன் வீட்டாரையும் அவனுக்குரிய அனைத்தையும் நீ சூழ்ந்து நின்று காக்கவில்லையா? அவன் கை வேலைகளுக்கு ஆசி வழங்கவில்லையா? அவன் மந்தைகளை நாட்டில் பெருகச் செய்யவில்லையா? ஆனால் உமது கையை நீட்டும், அவனுக்குரியவற்றின் மீது கை வையும். அப்போது அவன் உம் முகத்திற்கு நேராகவே உம்மை பழிப்பான் என்றான். இப்ப இதுல இந்த வார்த்தை சாத்தான் தானே பேசுறான். இந்த வார்த்தை சாத்தான் பேசின வார்த்தை தான். கடவுளை குறித்து அவன் சொன்ன வார்த்தை உண்மையா பொய்யா? உண்மை பிரதர், உண்மை. பேசுனது யாரு? சாத்தான். சாத்தான் உண்மை பேசுறான். அப்ப இந்த வார்த்தையை நம்ம உண்மையா எடுத்துக்கலாம். ஆனா யோபு பேசின வார்த்தையை கொஞ்சம் செக் பண்ணி பார்ப்போம் பாருங்க. யோபு பேசின வார்த்தையை கொஞ்சம் செக் பண்ணி பார்ப்போம் பாருங்க. இதுல இன்னொரு ஒரு பின்புலத்தோட நம்ம இந்த வார்த்தையை நம்ம சிந்திக்கிறது நல்லது. பழைய ஏற்பாட்டின் பின்னணி ஒண்ணு இருக்கு. இந்த நோய், சாபங்கள், தண்டனை, இவைகள் எல்லாம் எதனால வருது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா, பழைய ஏற்பாட்டு மக்கள், ஒருவன் பாவம் செய்தான்னா அவனை கடவுள் தண்டிப்பார், அவங்களை அழிப்பார் அப்படிங்கிறது பழைய ஏற்பாட்டு சிந்தனைகள். இன்னொன்னு இதுல முக்கியமா இந்த நூலை வாசிக்கும் போது கவனிக்க வேண்டியது, இந்த நூல் தான் விவிலியத்திலே முதலாக எழுதப்பட்ட நூல் என்று விவிலிய அறிஞர்கள் சொல்றாங்க. பொதுவான ஒரு கருத்து இருக்கு. ஆதாரம் சொல்ல முடியாது, ஆதாரம் இல்லை. ஆனா பொதுவான ஒரு கருத்து, ஒரு பொதுவான கருத்து எப்படின்னா, இந்த நூல் தான் முதலில் எழுதப்பட்ட நூல். அதாவது தொடக்க நூலா எழுதி கொண்டு வர்றாங்கல்ல, பைபிள் வடிவமைக்கல தொடக்க நூல்லாம் எழுதி வர்றாங்கல்ல, அதுக்கு முன்னாடியே இது ஒரு வரலாற்று நூலா எழுதப்பட்டிருக்கு. காரணம் என்னன்னா, இப்படி ஒரு மனிதன் வாழ்ந்தான், இப்படி ஒரு மனிதனோட ஹிஸ்டரி இது. அப்போ ஒரு மனிதனோட ஹிஸ்டரின்னு சொல்லும் போது அந்த மனிதனுக்கு நல்ல ஒரு பார்வையும் இருக்கும், ஒரு பகுதியும் இருக்கும்.
அதே போல தீய ஒரு பகுதியும் இருக்கும், கெட்ட பகுதியும் இருக்கும், அவனிடமிருந்து எடுத்துக்கொள்ள வேண்டாத ஒரு பகுதியும் இருக்கும். சரியா? நான் சொல்றது சரியா? எத்தனை பேர் ஏற்றுக்கொள்றீங்க, அக்செப்ட் பண்றீங்க? எந்த ஒரு மனிதனோட வரலாறு இப்ப நம்மளே கவனிச்சு பாருங்க, நமக்கு ஒரு நல்ல பகுதி இருக்கும், நம்ம கிட்ட ஒரு இருளான பகுதி இருக்கும். நான் நல்லவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, நான் பேசின எல்லாத்தையும் நீங்க கரெக்டா அப்படியே எப்படி ஃபாலோ பண்ண முடியாது. என்கிட்ட இருந்து எது நல்லதோ அதை எடுத்துக்கிறணும், என்கிட்ட இருந்து எது கெட்டதோ அதை தவிர்த்திடணும். அதுதான் இந்த யோபு நூல் வாசிக்கும் போது நம்ம ரொம்ப கவனமா போக வேண்டிய விஷயம். எனவே இந்த பின்னணியின் அடிப்படையில நம்ம பார்க்கணும். அப்ப இந்த பின்னணியின் அடிப்படையில யோபுவுக்கு நீங்க நல்லா தெரியும், உங்களுக்கு யோபுவோட நடந்த சம்பவங்கள் எல்லாம் தெரியும். பயங்கர கோடீஸ்வரன், அவன் மல்டி மில்லியனர் அப்படிங்கிறாங்க. இப்ப உள்ள வேத ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அவனுக்குள்ள ஒட்டகங்கள், கால்நடைகள், காளைகள் இதெல்லாம் கணக்கு பண்ணி பார்த்தோம்னா மல்டி மில்லியனர் அப்படிங்கிறாங்க. அப்பேற்பட்ட ஒரு பெரிய செல்வந்தனாக வாழ்ந்த ஒரு மனிதராக யோபு இருந்திருக்கிறார். அப்பேற்பட்ட மனிதருக்கு ஒரு திடீர்னு என்ன செய்யுது உங்களுக்கு தெரியும் நல்லா, தன்னுடைய பிள்ளைகள் சாகுறாங்க. டக்கு டக்குன்னு எல்லாம் ஒரே ஒரு படம் பார்த்துட்டு இருந்தோம்னா டக்கு டக்குன்னு ஒரு ஆக்சிடென்ட் நடக்கும், டக்குன்னு ஒரு சாவு நடக்கும், டக்குன்னு ஒரு கொள்ளையடிக்கிற நடக்கும், வீடு தீப்பத்தி எரியும், இப்படி எல்லாம் டக்கு டக்குன்னு நடக்க முடியல. அதே மாதிரி ஒரு 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 அதிகாரத்திலே டக் டக் டக்குன்னு எல்லாம் நடந்து முடிஞ்சிருக்கு. உங்களுக்கு எல்லாம் அந்த வசனம் ரொம்ப ரொம்ப தெரிஞ்சிருக்கும். அதை நம்ம ரொம்ப ரொம்ப உள்ள பாதிக்கப்பட்டும் இருந்துருக்கோம். யோபு வாசிக்கும் போது எல்லாருமே அடிக்ட் ஆயிருவோம் யோபுக்கு. எப்பவுமே நமக்கு அது வாசிக்கும் போதே இப்படி நடக்குது அப்படிங்கிற ஒரு கேரக்டருக்குள்ள இருப்போம். அந்த ஒரு கேரக்டராவே மாறிடுவோம் நம்ம. முதல்ல ஒரு வேலைக்காரன் ஓடியாருமா, உங்க பிள்ளைகள்லாம் செத்து போச்சு, உங்க ஆடு மாடெல்லாம் செத்து போச்சு, உங்க வயல்லாம் தீப்பற்றி எரியுது, உங்க வீடுகள்லாம் தீ உடஞ்சு விழுந்துருச்சு, எல்லாம் அப்படி துக்க நிகழ்வா நடக்குது. இப்படி பார்க்கும்போது தன் பாடுகளுக்கு இது என்ன காரணம் அப்படின்னா, இப்ப பழைய ஏற்பாட்டு சிந்தனையின் அடிப்படையில பாருங்க, பாவம் தான் இதுக்கு காரணம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்படின்னு அந்த ஒரு புரிதல் இருந்துச்சு. இப்ப யோபு பேசின வார்த்தைகள் எப்பேற்பட்ட வார்த்தைகள்ங்கிறது நம்ம ரொம்ப கவனமா செக் பண்ண வேண்டிய விஷயம். அதுதான் இப்ப யோபு எல்லா விஷயமும் பேசினார்ல, யோபு பேசின விஷயங்கள், அதாவது முதல் 3 அதிகாரம் இந்த யோபு நூல்ல மட்டும் வாசிக்கையில நீங்க எல்லாமே யோபு நூலை வாசித்து பாருங்க தயவு செஞ்சு. 1க்கு 2 தடவை 3 தடவை 4 தடவை எத்தனை தடவை வாசிக்கிறீங்களோ வாசிங்க. ஏன்னா இவரை ஃபாலோ பண்றது நீங்க முடிவுக்கு வந்துட்டீங்க அப்படின்னா, இவரை ஃபுல்லா வாசிச்சு இவர்கிட்ட இருக்கிற நல்லதை எப்படி எடுக்கணும், இவர்கிட்ட இருந்து எடுக்கக்கூடாததை எப்படி தவிர்க்கணும்னு நம்ம நோட் பண்ணி வச்சுட்டு வாங்க. அப்ப உங்களுக்கே தெரியும் அது நிறைய எத்தனை விஷயங்கள் இதுல நல்லது இருக்கு, எப்படி நம்ம அவரை ஃபாலோ பண்ணணும், எப்படி அவரை ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படிங்கிற விஷயமும் நமக்கு தெரிய வரும். எனவே நண்புக்குரியவர்களே, யோபு பேசின இப்ப நான் எந்த கண்ணோட்டத்துல இதை நான் உங்களுக்கு சொல்ல வர்றேன் அப்படின்னா, யோபு பேசின வார்த்தைய நம்ம கொஞ்சம் சிந்திச்சு பார்க்க போறோம். யோபு பேசின வார்த்தைய முதல் அதிகாரம் முதல் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க. விருந்து நாள்களின் யோபு அவர்களை வரவழைத்து தூய்மைப்படுத்துவார். என் பிள்ளைகள் ஒருவேளை பாவம் செய்து உள்ளத்தில் கடவுளை தூற்றி இருக்கக்கூடும் என்று யோபு நினைத்து காலையில் எழுந்து அவர்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப எல்லாருக்காகவும் எரிபலியை ஒப்பு கொடுப்பார். யோபு எப்பொழுதும் இவ்வாறு செய்வது வழக்கம். கடவுளுக்கு நன்றி, இந்த வசனத்துக்காக நன்றி. ஓகே, இப்ப நீங்க தான் பதில் சொல்ல போறீங்க நண்புக்குரியவர்களே. இந்த வசனம் இவர் சொல்றாருல, இந்த வசனம் என்ன சொல்றாரு நீங்க வாசிக்க கேட்டிருப்பீங்க. தன் பிள்ளைகளுக்காக பலி ஒப்பு கொடுக்கிறாரு. தன் பிள்ளைகளுக்காக கடவுளுக்கு பலி ஒப்பு கொடுக்கிறது நல்லதா கெட்டதா? நல்லது பிரதர். நல்லதுதான் பிரதர். ஆனா அவரு பயத்துல ஒப்பு கொடுத்தாரு பிரதர் இந்த பலிய. அவங்க பிள்ளைங்க தப்பு பண்ணிருக்காங்களோ அப்படின்னு சொல்லி பயத்துல கொடுத்துட்டாரு, விசுவாசத்துல. உங்களுக்கு ஆப்போசிட் டீம் நிறைய இருக்கு. சொல்லுங்க, பேசுங்க, நீங்க தான் பேசணும். இது எது கரெக்ட்? இந்த சிஸ்டர் சொல்றாங்க அவரு, நீங்க எல்லாம் நல்லதுன்னு சொல்றீங்க, சிஸ்டர் சொல்றாங்க அவர் பயந்துகிட்டு ஒப்பு கொடுத்தாருறாங்க. எது நல்லதுன்னு முடிவெடுப்போம்? உண்மையால அவங்க ஆண்டவர் மேல விசுவாசம் இருந்ததுனால கடவுளுக்கு அஞ்சி வாழ்ந்ததுனாலதான் பழைய ஏற்பாடை பொறுத்த வரைக்கும் அதாவது பாவத்துக்குரிய பலி அவர் கொடுத்திருக்காரு. ஆனா புதிய ஏற்பாட்டுல நமக்கு இப்போதைக்கு இது தேவையில்ல. சரி, இப்ப சிஸ்டர் மறுபடியும் வாசிப்பாங்க, நல்லா கவனிங்க. கவனிச்சுட்டு ஒரு பதில் நீங்க தான். இது ஒரு தீர்மானத்துக்கு வருவோம், இதோட முடிவு கட்டுவோம்.
வாசிங்க மறுபடியும் சிஸ்டர், நல்லா கவனிங்க. விருந்து நாள்களின் முறை முடிந்ததும் யோபு அவர்களை வரவழைத்து தூய்மைப்படுத்துவார். என் பிள்ளைகள் ஒருவேளை பாவம் செய்து உள்ளத்தில் கடவுளை தூற்றி இருக்கக்கூடும் என்று யோபு நினைத்து காலையில் எழுந்து அவர்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப எல்லாருக்காகவும் எரிபலியை ஒப்பு கொடுப்பார். யோபு எப்பொழுதும் இவ்வாறு செய்வது வழக்கம். ஓகே, இப்ப நான் கேக்குறேன் கேள்விக்கு நீங்க எல்லாருமே அன்மியூட் பண்ணிக்கோங்க. தயவு செஞ்சு பதில் சொல்லுங்க. எல்லாருமே பதில் சொல்லுங்க. நான் கேக்குற கேள்விக்கு கரெக்டா பதில் சொல்லுங்க. விருந்து நாள்கள் முறை முடிந்ததும் யோபு அவர்களை வரவழைத்து தூய்மைப்படுத்துவார். வார வாரம் ஒரு பார்ட்டி நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. யோபு பெரிய செல்வந்தர், மல்டி மில்லியனர். தன்னுடைய பிள்ளைகள் எல்லாம் ஒரு வீட்டுல கூடுறாங்க, நல்லா சாப்பிடுறாங்க, நல்லா கொண்டாட்டம் பண்றாங்க, நல்லா இருக்கு, நல்லா மகிழ்ந்து இருக்கிறாங்க. இவர் வந்து அந்த விருந்து கொண்டாட்டம் முடிந்து வீட்டுக்கு வந்த உடனே இப்ப என்ன சொல்லப்பட்டிருக்குது? விருந்து நாள்கள் முறை முடிந்ததும் யோபு அவர்களை வரவழைத்து தூய்மைப்படுத்துவார் சொல்லப்பட்டிருக்கு. அதனோட தொடர்ச்சியா என் பிள்ளைகள் ஒருவேளை பாவம் செய்து உள்ளத்தில் கடவுளை தூற்றி இருக்க கூடும் நினைக்கிறாரு. உண்மையிலே அவங்க பாவம் செய்தார்களா, அவர்கள் கடவுளை தூற்றினார்களா என்கிறத நம்ம கேள்வி எழுப்பணும். அதுக்கு பதில் சொல்லி பாருங்க. உண்மையிலே அந்த பிள்ளைகள் கடவுளை தூற்றினார்களா, பாவம் செய்தார்களா? இல்ல பிரதர், யோபு அப்படி நினைச்சிருக்காரு. அவர் சந்தேகப்பட்டாரு. அவரு பிள்ளைங்களை பற்றி ஒரு சில சந்தேகம் இருந்திருக்கு. பாவம் செய்திருப்பாங்க இல்ல, அது கன்ஃபார்மா இல்ல. அதுக்காக முன்னெச்சரிக்கையாக எரிபலி செய்யறாரு. இது நல்ல விசுவாசமா? நல்ல விசுவாசம் கிடையாது. யார் சொல்றது? நல்ல விசுவாசம் கிடையாது பிரதர். ஓகே ஓகே, 2 ஓட்டு தான் நல்ல விசுவாசம் கிடையாதுன்றீங்க. மத்த ஓட்டு பூரா நண்பர்களோட ஏங்க பிரதர், அவங்க நண்பர்களோட சேர்ந்து விருந்து கொண்டாடுறப்ப ஏதாவது கண்டிப்பா தப்பு செஞ்சிருப்பாங்க அப்படின்னு அவங்க யோபுக்கு தெரிஞ்சிருக்கு. தப்பு செஞ்சிருப்பாங்க. விசுவாச வார்த்தை. நீங்க நான் ஒரு குறிப்பு சொன்னேன்ல, தொடக்க நான் ஒரு குறிப்பு சொன்னேன்ல, தயவு செஞ்சு யாருக்காவது வார்த்தை நாவினால் எதை விதைக்கிறோமோ அதை இப்ப பாருங்க, ஒருவனுடைய விசுவாச வாழ்வு அவன் பேசுகிற வார்த்தையில் இருந்துதான் வெளிப்படுது. விசுவாசம் சொன்னா ஞாபகம் இருக்குங்களா? அவன் பேசுற வார்த்தை என்ன வார்த்தையோ அதான் அவனோட விசுவாசத்தின் அளவு. விசுவாசத்தின் முன்மாதிரியாக நம்ம பின்பற்றக்கூடியவர் யோபு அல்ல. இத நம்ம முதல்ல மனசுல அக்செப்ட் பண்ணணும். கிறிஸ்தவர்களாகிய நம்ம என்ன நினைக்கிறோம்? யோபு பத்தி தப்பா சொல்லிட்டோம்னாவே, யோபு பத்தி இந்த வார்த்தை இது தப்பு அப்படின்னு இதுல இத நம்புறதுக்கு நமக்கு தயக்கமா இருக்கு. ஆனா இந்த வார்த்தையை நீங்க தயவு செஞ்சு உள்ள உட்கார்ந்து தியானிச்சு பாருங்க. அவரை தன் பிள்ளைகள் தப்பா நடந்திருப்பாங்க, தப்பு செஞ்சிருப்பாங்கன்னு ஏன் நினைக்கிறாரு? காரணம் ஏதாவது இருக்கா? அப்படி இருந்தா ஏதாவது சொல்லப்பட்டிருக்கா? அதுவும் இந்த கடைசியா சொல்லப்பட்ட வசனம் எப்படி இருக்கு பாருங்க. யோபு எப்போதும் இவ்வாறு செய்வது வழக்கம்ன்றாரு. ஒரு தடவை 2 தடவை எல்லாம் இல்ல, எப்போதும் இதே அவருக்கு வழக்கம். ஒவ்வொரு முறை அவங்க கூடி மகிழ்ந்து இருக்கும் போது இன்னும் சொல்றேன், கவனிங்க, நல்லா கவனிங்க. யோபு காலகட்டத்துல திருச்சட்டம் தரப்பட்டிருந்ததா, தரப்பட்டில்லையா? இது சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. திருச்சட்டம் தரப்பட்டிருந்ததா, திருச்சட்டம் தரப்படாமல் இருந்ததா? இல்ல, திருச்சட்டம் தரப்படல. திருச்சட்டம் வந்ததுக்கான நோக்கம் என்ன? திருச்சட்டம் வந்ததற்கான நோக்கம் என்ன?
பாவம் செய்யப்பட்டது நீதி பிரதர். நெறிப்படுத்துவதற்காக, பாவ வழியில இருந்து தீய செயல்கள் இருந்து நெறிப்படுத்துவதற்காக தான் திருச்சட்டம் வரப்பட்டது. அதாவது நீதி நான் நீதி பாவின்றத கொடுக்கறதுக்காக. வந்து நான் பாவின்றத வந்து உணர்த்த தான் திருச்சட்டம் வந்தது. நான் பாவி, ம். அந்த சரி, பாவத்தை ஓகே. மன்னிக்க தான் ஜீசஸ் கிரைஸ்ட் வராரு. சரி. இப்ப எந்த திருச்சட்டமே தரப்படாத காலகட்டத்துல வாழ்ந்தவர்கள் இவர்கள். பாவம்னா என்ன, பாவம் இது பாவம் பாவம் பாவத்துக்கு பரிகார வழி ஒப்பு கொடுத்துட்டு இருக்கிறாரு. முதல்ல அவர் செஞ்சது அந்த இடத்துல அந்த வார்த்தை, அந்த அந்த கொடுக்கப்பட்டிருக்கிற வார்த்தையை நாம் அப்படியே எடுத்துக்கொள்வது தவறு. நம்ம இந்த வார்த்தையை யோபு வந்து தன் பிள்ளைகள் ஒருவேளை பாவம் செய்து உள்ளத்தில் கடவுளை கூட்டி இருக்கக்கூடும் என்று நினைத்து காலையில் எழுந்து அவர்கள் எண்ணிக்கைக்கு ஏற்ப எல்லாருக்காகவும் எரிபலிகளை ஒப்பு கொடுப்பார். சரியா? இந்த ஒரு வசனம் நம்ம தொடர்ந்து அடுத்த வசனத்தை தியானிப்போம். இன்னொன்னு முதல் வசனம், முதல் அதிகாரம் 20-21 வாசிங்க. அப்படி நேரம் குறைவா இருக்கிறது, நம்ம நிறைய பயணம் போகிறது. 20-21. யோபு எழுந்தார், தம் ஆடைகளை கிழித்து கொண்டார், தம் தலையை மழித்து கொண்டார். பின்பு தரையில் விழுந்து வணங்கி, என் தாயின் கருப்பை நின்று பிறந்த மேனியனாய் யான் வந்தேன், அங்கே திரும்புகையில் பிறந்த மேனியனாய் யான் செல்வேன். ஆண்டவர் அளித்தார், ஆண்டவர் எடுத்துக்கொண்டார், ஆண்டவரது பெயர் போற்ற பெறுக என்றார். சரி, ஆண்டவர் கொடுத்தார், ஆண்டவர் எடுத்துக்கொண்டார். யோபு சொல்ற இந்த வார்த்தையில இந்த ரெண்டு பகுதியுமே நம்மளால சரியா அவர் பேசின இந்த ஆண்டவர் கொடுத்தார் ஆண்டவர் எடுத்தாருங்கிற வார்த்தை சரியா? தவறு. எது தவறு, எது சரி? ஆண்டவர் கொடுத்தாருன்றது சரி, எடுத்தாருன்றது தவறு பிரதர். ஆண்டவருக்கு ஒன்ஸ் கொடுத்தாருன்னா அவர் திருப்பி வாங்குறது இல்ல. வேற யாராவது சொல்லுங்க. ஆக்சுவலி சாத்தான் வந்து நீங்க ஆசீர்வதிச்சதுனால தான் அவர் இப்படி இருக்காரு, அப்ப நீங்க அதுல இருந்து எல்லாத்தையும் எடுத்துடுங்க, எடுத்துட்ட பிறகு அவர் உங்களை பழிப்பாரு அப்படின்னு தான் சொல்றோம் சாத்தான். சாத்தான் சொல்றான். சாத்தான் சொல்லி அந்த ப்ரொடெக்ஷனை அப்ப இவர் சொல்றாரு கடவுள் கொடுத்தாரு, கடவுள் எடுத்துட்டாரு. கடவுள் கொடுத்தார், கடவுள் எடுத்தாருன்னா சாத்தான் உள்ள இங்க வர்றான் இல்ல. இதுக்கு முன்னாடி அங்க ஆர்கியூமெண்ட் கான்வர்சேஷன் வந்து கடவுளுக்கும் சாத்தானுக்கும் நடக்குது. யோபுன்னு ஒருத்தரை நீங்க வந்து இவ்வளோ ஆசீர்வதிச்சு வச்சிருக்கிறீங்க செல்வ செழிப்போட. நான் எளிமையா கேக்குறேன், இப்ப பாருங்க, நான் எளிமையா கேக்குறேன். கடவுள் கொடுத்தார், கடவுள் எடுத்தார் அப்படின்னா அவர் வந்து ஒரு சைக்கோ மாதிரி. அப்படி பார்க்க முடியாதுல்ல. இது வந்து கடவுள் வந்து சாத்தான்ட்ட சொல்றோம், யோபுன்ற ஒருத்தரை வந்து சோதிக்கிறதுக்காக. அப்ப சோதிக்கிறதுக்காக சொல்லும் பொழுது அப்ப கடவுள் என்ன பண்றாரு, சரி இதெல்லாம் அவன்கிட்ட வந்து எடுத்துட்டா திரும்பவும் என்ன வந்து அவரு என்னோட என்னை படிக்காம என்னோட இருக்கிறாரான்றது பாக்குறதுக்கு தானே இந்த இது நடக்குது. நான் இப்படி கேள்வி கேட்கிறேன், இந்த கேள்வி இப்படி கேட்கிறேன், உங்களுக்கு அப்ப புரியும் பாருங்க. இப்ப தீயில எரிஞ்சது, பிள்ளைங்களை சாகடிச்சது, ஆடு மாடு ஒட்டகம் எரிஞ்சது, எல்லாம் எரிஞ்சது கடவுளுடைய விருப்பத்தினாலா சாத்தானுடைய தூண்டுதலினாலா? சாத்தான் கேட்ட அனுமதினாலா? அனுமதினால பிரதர். இப்ப சாத்தான் அனுமதியே கேட்கலன்னா இவர் கொடுத்தாரு, டக்கு டக்குன்னு எல்லாரையும் பிள்ளைகளெல்லாம் சாகடிப்பாரு அப்படின்னா அவர் சைக்கோ மாதிரி தானே? அப்படி செய்யல. இது அந்த சோதனைக்காக தான் இது செய்யப்பட்டது. சோதனையை கொடுத்தாரா, சோதனையை அனுமதித்தாரா? அடுத்த கேள்வி. சோதனையை கொடுத்தாருன்னு யாராவது சொல்ல விரும்புறீங்களா? சொல்லுங்க. சோதனை கடவுள் இருந்து வர்றதுல வசனம் இருக்கு. அப்ப அப்புறம் கடவுள் கொடுத்தாரு அனுமதிப்போம். இந்த கடவுள் கொடுத்தாருன்னா நன்மைகளை கொடுக்கிறாருங்கிறது ஓகே, கடவுள்கிட்ட இருந்து நன்மை மட்டும் வருதுங்கிறது ஓகே. எப்படி தீமை வரும்? அனுமதிக்கிறார். தீமை வராது. பட் இந்த கேரக்டர்ல வேற. இந்த கேரக்டர்ல எப்படி வேற? எப்படி? அதுதான் சாத்தான் வந்து நீங்க ஆசீர்வதிச்சதுனால தானே சொல்லி கடவுள்கிட்ட சொல்றாப்புல. கடவுள்கிட்ட வந்து சாத்தானுக்கு இந்த ப்ரொடெக்ஷனை விலக்கி கொடுக்கிறாரு, தன்னோட ப்ரொடெக்ஷனை சோதிக்க அனுமதிக்கிறாரு, அவ்வளவுதான். சோதிக்க அனுமதிக்கிறார் கடவுள். இவர் என்ன சொல்றாரு, யோபு என்ன சொல்றாரு, யோபுவோட வாயின் வார்த்தை எப்படி வருது,
கடவுள் கொடுத்தாரு, கடவுள் எடுத்துக்கிட்டாருங்கிறாரு. யோபு பேசின வார்த்தை கரெக்டா? இப்ப இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. தவறு பிரதர். யோபு வந்து அப்படி திங்க் பண்ணிருக்காரு. யோபு வந்து அப்படி திங்க் பண்ணிருக்காரு. யோபு வந்து அப்படி திங்க் பண்ணிருக்காரு. ஆக்சுவலி வந்து யோபு வந்து அப்படி பயந்து இருக்க கூடாது. பிரதர் நான் அப்படி கேட்கல, கேள்வி அப்படி கேட்கல. எஸ் ஆர் நோ மட்டும் சொல்லுங்க. யோபு இப்படி பேசியிருக்கலாமா, பேசியிருக்க கூடாதா? பேசியிருக்க கூடாது. பேசுனது சரியா தவறா? கேள்வி இவ்வளவுதான். அப்ப விசுவாச வார்த்தையில இப்படிப்பட்ட வார்த்தை அவிசுவாசமா நம்ம பேசலாமா? இல்ல, அது பேசக்கூடாது. அது கரெக்ட். அவிசுவாச வார்த்தை பேசக்கூடாது. இப்ப இதே சூழ்நிலையை அப்படியே கம்பேர் பண்ணி பாருங்க. நம்முடைய வாழ்க்கையிலையும் ஏதாவது ஒரு பெரிய நோய்கள் வந்துருச்சு அப்படின்னா, நம்ம இப்ப இந்த மத சிந்தனைக்குள்ள கிடக்குறோம். மத சிந்தனைனா என்ன அப்படின்னா, இறை வார்த்தைய அதன் உள்ளார்ந்த வெளிச்சத்துல ஆவியானவர் துணை கொண்டு உள்ளார்ந்த வெளிச்சத்தை கண்டறியறது இல்ல. ஏதோ ஒரு இடத்துல கேட்டோம், அங்கொன்னும் இங்கொன்னுமா கேட்டோம், அதை அப்படியே பின்பற்றுறோம் அப்படின்னு நினைச்சிட்டு யோபை பின்பற்றணும்னா நம்ம ஏமாந்து போயிடுவோம், மாட்டிக்கிடுவோம். விடுதலையாகிறது ரொம்ப கஷ்டம். வாழ்க்கையில யோபுவை சரியாக யோபுவோட வாழ்க்கையில விசுவாசத்துக்கு கடைபிடிக்க வேண்டியது நிறைய விஷயம் இருக்கு. அந்த வார்த்தையின் அடிப்படையில் நம்ம கடைபிடிக்கணும். இந்த தளரா மனம் சொன்னார் பாருங்க யாக்கோபு, அந்த இடத்துல அது வந்து தளரா மனம். இன்னொரு மொழிபெயர்ப்புல மிகுந்த பொறுமைன்னு போட்டிருக்கு. மிகுந்த பொறுமை. விசுவாசத்துக்கு மிகப்பெரிய சப்போர்ட் கொடுக்கறதே பொறுமை தான். விசுவாசத்துக்கு சப்போர்ட் பண்றது அவசரம் இல்ல. அவசரம் தான் டக்குன்னு அவிசுவாசத்துக்கு மாத்தி விட்டுரும். டக்குன்னு அவிசுவாசம், நம்ம டக்குன்னு முடிவு எடுக்கிறோம் பத்தியா அவசரமா, அது வந்து விசுவாசத்துக்கு அளவீடு கிடையாது. மிகுந்த பொறுமை. அது மிகுந்த பொறுமை. அதுதான் தளரா மனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த தளரா மனத்தை நம்ம யோகிட்ட இருந்து எடுத்துக்கலாம், தப்பு இல்லை, கரெக்ட். மனத்தை எடுத்துக்கணும். ஏன்னா கடைசி வரையும் தளரா மனத்தோட இருந்தாரு. யோபு பின்னாடி பேசின வார்த்தைகள் என்னன்னு நம்ம ஆழமா போவோம் பாருங்க. 2வது அதிகாரம் 10 வாசிங்க. 2வது அதிகாரம் 10வது வசனம். ஏனெனில் கருப்பையை அவ்விரவு அடைக்காமற் போயிற்றே. இல்ல அது இல்ல. அவளிடம் நீ அறிவற்ற பெண் போல பேசுகிறாய், நன்மையை கடவுளிலிருந்து பெற்ற நாம் ஏன் தீமையை பெறக்கூடாது என்றார். சரி, நான் இப்போ ஒரு கேள்வி கேட்கிறேன், உங்கள் எல்லாத்தையும் கேள்வி கேட்கிறேன், பதில் சொல்லுங்க. கடவுளிடமிருந்து தீமை வருமா? வராது பிரதர். வராது பிரதர். இப்ப யோபு என்ன செய்யறாரு, இந்த பிரச்சனை எல்லாம் நடந்து முடிஞ்சிட்டு இருக்கப்ப தன் பொண்டாட்டிட்ட பேசுறாரு. மனைவி திட்டுறா, மனைவி ஏளனப்படுத்துறா, இந்த விஷயம் எல்லாம் சொல்லப்ப அவர் அவளிடம் சொல்றாரு, நன்மையை கடவுளிடம் இருந்து நம்ம பெற்றோம்ல, இவ்வளவு செல்வந்தரா இருந்தோம்ல, நம்ம கேட்கறதுக்கு கரெக்டா இருக்கும், பாக்குறதுக்கு இறை வார்த்தையில சொல்லியிருக்கே அப்படின்னு நினைச்சிடறோம். நம்ம நன்மையை கடவுள் கொடுத்தாரு என்ன நினைக்கிறோம்? இப்ப நோய்கள் இருக்கும்போது நோயை கடவுள் தான் கொடுத்தாரு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். நோய் கடவுளா கொடுக்குறாரு? இல்ல இல்ல. சொல்லுங்க. இல்ல, நோய் கடவுள். இப்ப இந்த யோபுவோட விஷயத்திலயும் அதுதான் நடந்தது. சாத்தான் குறுக்கிட்டு அனுமதிச்சு அவனை சோதிக்கிறான். சோதிக்கிறதுக்கு அனுமதி தான் கடவுள் கொடுக்குறாரு. அனுமதி தான் கடவுள் கொடுக்குறாரு. கடவுள் ஒருபோதும் தண்டிக்கிறது இல்ல. கடவுள் தண்டிக்கிறாருன்னா ஏன் தன் மகனை அனுப்பணும்? கடவுள் எப்படியாவது தன் பிள்ளைகளை மீட்கணும்னு தான் ஆசைப்படுறாரு. தன்னோட இணைத்து வைக்கணும்னு தான் ஆசைப்படுறாரு. கடவுள் தன் சொந்த இனமா இவ்வளவு திட்டங்களும் போடுறாரு. தன் ஒரே மகனையே கொடுக்கும் அளவுக்கு இந்த உலகத்தின் மீது அன்பு கூர்ந்தார். ஏன் இவ்வளவு டெஸ்ட் பண்ணிருக்கலாமே, நம்ம எல்லாரையுமே டெஸ்ட் பண்ணிருக்கலாமே, சோதிச்சிருக்கலாமே. அதுக்குதான் இந்த ஒரு மனிதனை அனுப்புறாரு, மனித வடிவுல அனுப்புறாரு. தன்னுடைய தன் நிலையில இருந்து இறங்கி வர்றாரு. அவர் அந்த கடவுள் நிலையில இருந்து இறங்கி வர்றதுக்கு அனுமதிக்கிறதுக்கு காரணம் என்ன? சோதிச்சு நம்மளை மீட்டிருக்கலாமே. அப்படி வழியே இல்ல. அது நீதியும் இல்ல. அவரால் அது செய்யவும் முடியாது. அப்படி செஞ்சாருன்னா அது கடவுள் தன்மையில பொருந்தாது. தன்னே பலியாக கொடுத்து உங்களை சோதிக்கணுங்கிறது அவசியம் இல்லை. அவருக்கு சோதிக்கணும், உங்களை தண்டிக்கணும், உங்களுக்கு நோய் கொடுத்துதான் உங்களை திருத்தணும் அப்படிங்கிற அளவுக்கு கடின இருதயம் கொண்டவர் அல்ல கடவுள். அல்லேலூயா, சொல்லுங்க எல்லாரும். அல்லேலூயா. அவ்வளவு கடின இருதயம் கொண்டவர் அல்ல. அடுத்த வசனம் வாசிங்க.
3வது அதிகாரம் 25வது வசனம் வாசிங்க. நான் அஞ்சியது எதுவோ அதுவே எனக்கு நேர்ந்தது, திகிலுற்றது எதுவோ அதுவே என் மேல் விழுந்தது. என்ன அஞ்சினாரு என் அன்புக்குரியவர்களே? என்ன அஞ்சினார் அவரு? தான் பிள்ளைகள் ஒருவேளை பாவம் செஞ்சிருப்பாங்க போல இருக்கு, செஞ்சிருப்பாங்க போல இருக்கு. அவங்களுக்காக அவங்க மேல தண்டிக்கப்படக்கூடாது, அவங்க மேல பாவம் விழுந்துடக்கூடாதுன்னு எது பயந்தாரோ அது நடந்துருச்சு. அஞ்சியது எதுவோ அது நடந்துருச்சு. இதுதான் அவிசுவாசம். விசுவாச பயணத்துல அஞ்சுறது அது நேர் எதிரு. அச்சம், பயம் எதிரியானது. அதுக்கு பதிலா தான் இதுக்கு என்ன வருது? அச்சத்து பயத்துக்கு நேர் எதிரா என்ன இருக்கு? பயத்துக்கு நேர் எதிரா அச்சத்திற்கு இடம் இல்லை. அன்பிற்கு அப்ப இப்ப எது அன்பு? ஆண்டவரை அன்பு செய்கிற விதம். ஆண்டவரை அன்பு செய்கிற விதம். என் கடவுள் இருக்கிறாரு எனக்கு. அப்ப அதைத்தான் நம்ம வந்து இப்ப இந்த எபிரேயர் 11வது அதிகாரம் 12வது அதிகாரத்துல நம்ம அந்த டெபினிஷனை சொல்லிட்டே இருக்கோம். என்ன சொல்றோம்? நம்பிக்கை என்பது, நம்பிக்கைனா என்ன அப்படின்னு அழகா பவுல் சொல்றது பாருங்க. அந்த எபிரேய ஆக்கியோன் சொல்றத பாருங்க. நம்பிக்கை என்பது எதிர்நோக்கி இருப்பது கிடைக்கும் என்னும் உறுதி. கண்ணுக்கு புலப்படாதவை பற்றி ஐயமற்ற நிலை. கண்ணுக்கு பாக்குறத நம்புறது நம்பிக்கை இல்ல. கண்ணுக்கு பார்க்காதன்னா எதை சொல்ல வர்றாரு அப்படின்னா, ஆண்டவருடைய வார்த்தைகள் நம்ம இருக்கு பாருங்க, நமக்கு படிப்பினைகள் கொடுக்கப்பட்டிருக்கு பாருங்க, வாக்குறுதிகள், வார்த்தைகள், கடவுள் எப்படிப்பட்டவர், அவர் நல்லவர். அப்படி நல்லவர்ங்கிற கான்செப்ட்ல எந்த இடத்துலயுமே நம்ம உடைய விடக்கூடாது. இந்த நம்பிக்கை பயணத்துல ரொம்ப முக்கியமானது. என் கடவுள் நல்லவர் என்ற இடத்துல எந்த இடத்துல ஒரு ஒரு புள்ளி குத்துனாலும் அந்த இடத்த நம்ம அனுமதிச்சோம்னா போச்சு, அது குடைஞ்சு உள்ள போயிடும். ஒரு சின்ன ஊசி குத்துனா கூட என் கடவுள் நல்லவர் என்கிற இடத்துல இருந்து தளரக்கூடாது. அதுதான் விசுவாசம். ஹல்லேலூயா. நான் பயந்தது எதுவோ இது நடந்துருச்சு, நான் திகிலுற்றது எதுவோ அது வந்துருச்சு. எப்ப பார்த்தாலும் அவிசுவாசமான வார்த்தைகள் பேசிட்டு இருந்தோம்னா அவிசுவாசமான வார்த்தைகள் தான் நடக்கும். அவிசுவாசமான வார்த்தைகள், நெகட்டிவான வார்த்தைகள், ஃபெய்த்ல வாழ்ற மனிதர்கள் அவிசுவாசமான வார்த்தைகள் பேசக்கூடாதுன்னு சொல்றதுக்கு காரணமே இதுதான். எந்த வார்த்தை நெகட்டிவா நம்ம பேசுறோமோ, எந்த வார்த்தை நெகட்டிவா பேசுறோம்னா என்ன அர்த்தம்? முதல்ல பார்த்தோம் பாருங்க. நெகட்டிவா விதைக்கிறோம், நம்ம விதைக்கிறோம், அவிசுவாசமா பேசுறோம். யோபு விதைச்சாரு, வாயில இருந்து என் பிள்ளைகள் தப்பு பண்ணிருக்க கூடும்னு சொன்னாரு. விதை விழுந்துருச்சு, பூமியில விழுந்துருச்சு. அது கொஞ்ச நாள்லயே சாத்தான் கையில எடுத்து, சாத்தான் கொண்டு போய் கடவுள்கிட்ட போய் பெர்மிஷன் வாங்கி, இவனை பாருங்க நான் டெஸ்ட் பண்றேன், எனக்கு விலைக்கு கொடுங்க அப்படின்ற. நீங்க தான் வேலை அடிச்சு வச்சிருக்கீங்களே ஆண்டவரேன்னு சொல்றாரு. அவனே சாத்தானே சொல்றான், நீங்க ப்ரொடெக்ஷன் கொடுக்குறீங்க ஆண்டவரே, நீங்க விலைக்கு கொடுங்க பாப்போம். எதன் அடிப்படையில? இவர் சொல்ற பேசின வார்த்தையின் அடிப்படையில. இவன் இந்த விளக்கு அவனால முடியும். ஏன்னா நம்ம தான் விதைச்சிடுறோமே, வார்த்தையை விதைச்சிடுறோமே. வார்த்தையை நெகட்டிவா விதைச்சோம்னா அது சாத்தான் கையில இருந்து கடவுள்கிட்ட அனுமதி வாங்குறான். அனுமதி வாங்கி அந்த வார்த்தை எதுவோ அந்த வார்த்தை நடந்து நிறைவேறுகிறது. இப்ப புதிய ஏற்பாட்டு மக்கள் நம்ம இந்த பாருங்க, கடைசி அந்த யோபோட ரெண்டு வசனத்தை வாசித்து முடிப்போம் பாருங்க. 42வது வசனம் வாங்களேன். அதுக்கு இடையில உள்ள வசனம் 4வது அதிகாரத்துல இருந்து ஏறக்குறைய 38 வரைக்குமே உங்களுக்கு அந்த நண்பர்கள் உரையாடல் தான் இருக்கும். நண்பர்கள் உரையாடல். 3 நண்பர்கள் வர்றாங்க, யோபோட ஃப்ரெண்ட்ஸ் வர்றாங்க. நீ ஒரு பாவம் செஞ்சுட்டேன்றாங்க. அவங்க எல்லாம் அறியாமையில பேசுறாங்க. கடவுள் வந்து கடைசி அந்த 3 அதிகாரம், இந்த கடைசி ஒரு 5 அதிகாரம் 38ல இருந்து 42 வரை நீங்க வாசித்து பாருங்க. அதுதான் கான்செப்ட், அதுதான் உண்மையான ரிசல்ட். 42வது அதிகாரம் 6வது வசனம் வாசிங்களேன். 42:6. ஆகையால் என்னையே நொந்து கொள்கின்றேன், புழுதியிலும் சாம்பலிலும் இருந்து மனம் வருந்துகின்றேன். 5வது வசனம் வாசிங்க தயவுசெய்து. உம்மை பற்றி காதால் மட்டுமே கேள்விப்பட்டேன், ஆனால் இப்பொழுது என் கண்களே உம்மை காண்கின்றன. முதல்ல காதால் கேள்விப்பட்டேன் அப்படிங்கிறது இப்பதான் நான் பாக்குறேன் ஆண்டவரே, உங்களோட கண்களால பாக்குறேன் அப்படின்னு. இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னா நான் சொல்லிடுறேன், அந்த சம்பவத்தை சொல்லிடுறேன். கடவுள் பேச ஆரம்பிக்கிறாரு. இப்ப இந்த முதல் 3 அதிகாரத்துல இந்த சம்பவங்கள் எல்லாம் நடந்துருது. நம்ம அந்த வசனத்தெல்லாம் வாசிப்போம், அந்த சம்பவங்கள் நடந்துருது. 4வது அதிகாரத்துல இருந்து இவரோட நண்பர்கள் பார்க்க வர்றாங்க. நண்பர்கள் வந்து இவனை திட்டுறாங்க, நீ என்ன பாவம் பண்ண, கடவுளை மன்னிப்பு கேளுன்னு சொல்றாங்க, கடவுளை தூட்டுருங்கிறாங்க. இப்படி இந்த கான்வர்சேஷனா ஓடுது. 3 நண்பர்களும் மாத்தி பேசுறாங்க. யோபும் பதில் சொல்றாரு. இதுல நிறைய நல்ல விஷயமும் இருக்கு, கெட்ட விஷயமும் இருக்கு அந்த உரையாடல்கள்ல. அப்படிதான் அதை பார்க்கணும். இங்க ஆண்டவர் கடைசியா பேச வர்றாரு. ஆண்டவரும் பேசுறாரு. ஆண்டவரின் மறுமொழின்னு சொல்லிட்டு வரும் பாருங்க அந்த இடத்துல.
ஆண்டவரின் முதல் சொற்பொழிவு பாருங்க, 38வது அதிகாரம் பாருங்க, ஆண்டவரின் முதல் சொற்பொழிவு. அப்பதான் கடவுள் பேச ஆரம்பிக்கிறாரு. அதுல இருந்து வாசித்து பாருங்க. கடவுள் பேசினதுக்கு அப்புறம் இப்ப வாசித்த 42வது அதிகாரம், இந்த கடவுள் பேசுற எப்படி பேசுவார் தெரியுமா? இவனுக்கு தன்னை குறித்த ஒரு 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 மேட்டிமை எண்ணம் இருந்திருக்கிறது. அதுதான் இதுல வாசிக்கையில விளங்குறது என்னன்னா, தான் நேர்மையாளர்னு சொல்லிட்டு கடவுள் ஏற்கனவே ஒரு சர்டிபிகேட் கொடுத்தாரு பாத்தீங்களா முதல் வசனத்துல. இவன் நீதிமானும் நேர்மையாளருமா இருந்தான் அப்படின்னு சொல்றதை குறிச்சு, தான் நீதிமான நேர்மையாளருமா இருந்தேன் அப்படின்னா தான் பிள்ளைகளை குறிச்சுலாம் பிள்ளைங்க என்ன பண்ணிருப்பாங்களோ, நம்ம நீதிமானா இருக்கணுமோ, இந்த ஒரு எண்ணம் அவனுக்குள்ள இருந்துட்டு இருக்கு. கடவுள் இதை உடைக்கிறாரு. நான் பூமியை வானத்தை படைக்கும் போது நீ எங்கடா இருந்தான்னு கேட்கிறாரு. நான் வானத்தை விரிச்சு வச்சனே, 2 கைகளால விரிச்சு வச்சனே, நீ எங்க இருந்த? பூமிக்கு அடித்தளம் அமைச்சனே, நீ எங்க இருந்த? ஆழ்கடலில் நீரூற்றுகளை பீரிட்டு எல்லாம் செய்த, அப்ப நீ எங்க இருந்த? ஏன் கடவுள் இப்படி செஞ்சாருன்னு சொல்லிட்டு நீ பேசுறியே, நீ அப்பெல்லாம் எங்க இருந்த அப்படின்னு கேட்கிற. அதுக்கு பிறகுதான் இவனுக்கு ஒரு மனமாற்றம் வருது. மனமாற்றம் வந்து அப்புறம் அதுக்கு அடுத்த வசனம் பாருங்க, நான் வாயை பொத்திக் கொள்றேன் அப்படிங்கிறான். யோபு பேசின வார்த்தை இப்போதுதான் அந்த 42ல 5 வந்து இப்போதுதான் எனக்கு கண்கள் திறக்குதுங்கிறாரு. 40வது அதிகாரத்துல 4-5 வசனத்தை வாசிங்களேன். 40வது அதிகாரத்துல 4-5. இதோ எளியேன் நான் இயம்புதற்குண்டோ, என் வாயை கையால் பொத்திக் கொள்வேன். ஒரு முறை பேசினேன். வாயை மூடிடுற ஆண்டவரே, நான் பேசல இனிமே அப்படின்றான். அப்ப பேசுனது எல்லாமே தப்பு. நெகட்டிவா பேசுனதுனால மாட்டிக்கிட்டேங்கிறது கடைசியா ஒத்துக்கிறாரு. நான் முன்னாடி பேசுனது தவறு அப்படின்னு. நான் கையை வாயில பொத்திக்கிறேன் அப்படிங்கிறாரு. இப்போது நான் இனி பேசவே மாட்டேங்கிறாரு. வாயை பொத்திக் கொள்வேன், ஒரு முறை பேசினேன், மறுமொழி உரையேன், மீண்டும் பேசினேன், இனி பேசவே மாட்டேன் ஆண்டவரே அப்படின்றாரு. ஆனாலும் அதுல என்ன ஒரு 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 நல்ல விஷயம் ஒளிந்திருந்தது என்றால், கடவுள் பார்வையில இவன் தளரா மனத்தோட இருந்தான். கடவுளை தூற்றல. அதுலதான் அவருக்கு கடைசி அந்த நல்ல ரிசல்ட் கிடைச்சு நல்ல வாழ்வுக்கு வருகிறான். எனவே நண்புக்குரியவர்களே, இந்த ஒரு யோபுவின் கண்ணோட்டத்தை தயவு செஞ்சு எல்லா வசனங்களும் அப்படியே நம்மளும் இப்ப புதிய ஏற்பாட்டு ஜனங்கள் நம்ம எடுத்துக்கொள்ளணும்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு நினைக்காதீங்க. மாட்டிக்குவோம். விசுவாச பயணத்துல அது ஒரு சிக்கலாகும். அதை தவிர்த்துருவோம். தயவு செஞ்சு யோபுவை மறுபடியும் மறுவாசிப்பு செய்யுங்க. யோபுவை எதெல்லாம் எடுத்திருக்கலாம், எதெல்லாம் பேசி இருக்க கூடாதுன்னா நீங்க தயவு செஞ்சு நீங்களே அதை சோதித்து பாருங்கள். ஏன்னா இப்ப இன்னைக்கு காலகட்டத்துல நமக்கு ஒரு ஏதாவது ஒரு சோதனை வரும்போது, இப்ப தவறாக புரிந்து கொண்டிருப்போது, கடவுள் யோபுவையே செஞ்சார்ல பிரதர் அப்படின்றாங்க. இப்போ ஒரு பிரேயருக்கு யாருக்காவது ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா அவங்க அதை ஏற்றுக்கொள்றாங்க. கடவுள் தான் கொடுத்தாருன்னு ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டு இருக்கு தலையில. எப்படி நீங்க அதை உடைப்பீங்க? யார சொல்றாங்க அப்படின்னா யோபு சொல்றாங்க. எல்லாருமே பெரும்பாலும் இது நீங்க 100% இப்படி ஒரு சூழ்நிலை இருக்குன்னா அது யோபு தான் பேர் சொல்லே சொல்றாங்க. யோபு இப்படித்தானே பிரதர் இருந்தாரு. யோபுவை நீங்கள் ரோல் மாடலா எடுப்பீங்களா, ஜீசஸ் ரோல் மாடலா எடுப்பீங்களா? யோபு ரோல் மாடல் வேணும்னா கஷ்டம். விசுவாச பயணத்துல பயணம் செய்யறது கஷ்டம். ஜீசஸ் தான் நமக்கு ரோல் மாடல். விசுவாசத்துல ஜீசஸ் தான் ரோல் மாடல். எனவே இத்தகைய இந்த ஒரு புரிதலோடு இந்த விசுவாச பயணத்தை மேற்கொள்வோம். ஆண்டவருடைய திருநாமம் என்றென்றும் வாழ்த்த பெறுவதாக. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட்.